Hi friends, Satish from Car 20 TNPC. ஸோ இப்போ நம்ம வந்து 29th டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து 2020. இதில் சம்டைம்ஸ் வந்து இயர்ஸ் வந்து யுனைடெட் நேஷன் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய அந்த மெம்பர்ஸ் அதில் அந்த ஜென்ரல் அசம்பிளியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து மோர் தென் ஒன் வந்து எடுத்து ஒரு இதை பாஸ் பண்ணும்பொழுது அதை வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ணும் பட்சத்தில் அதை வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ என்னன்னா இப்போ 2020 வந்து என்னென்னு டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் பிளான்ட் ஹெல்த். ஸோ இதான் வந்து இது டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து ஹங்கரை வந்து இது பண்ணணும், பாவர்ட்டியை வந்து ஒழிக்கணுன்றதுக்காக நியூட்ரியன்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் நர்ஸ் அண்ட் மிட் ஒய்ஃப் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவங்களுடைய 200th anniversary. ஸோ அது வந்து இது பண்ணுறாங்க. ஸோ 200th anniversary. ஸோ அதுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் நர்ஸ் அண்ட் மிட் ஒய்ஃப்னு சொல்லி 2020 வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ இது கொஸ்டின்ஸ் கேட்கலாம், இது வந்து எந்த இயருன்னு சொல்லி கேட்பாங்க, இன்டர்நேஷ்னல் இயரு. அடுத்த டெத்து வந்து சுனில் கோத்தாரி, எமினன்ட் டான்ஸ் ஸ்காலரு. ஸோ அவர் வந்து இறந்துருக்காரு. அடுத்து வந்து அப்துல் ஜாஃபர் வந்து இங்கே தமிழ்நாட்டை சேர்ந்தவர், ரேடியோ ப்ராட்காஸ்டர், ரேடியோ இதில் வந்து பேசுகிறவர். அது இல்லாமல் கிரிக்கெட் கமெண்டேட்டர், அதுவும் இல்லாமல் கோச்சாகவும் இருந்திருக்காரு, கிரிக்கெட் கோச்சாகவும் இருந்திருக்காரு. ஸோ அப்துல் ஜாஃபர் அவரும் ரீசெண்டாக இறந்துட்டார். ஸோ மெயின் டாப்பிக்கில் போயிடலாம். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். ஃபஸ்ட் வந்து இந்தியா அண்ட் ஜப்பானுக்குள்ளே ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக என்னென்னா அந்த ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸை ப்ரமோட் பண்ணுறதுக்கு கோஆப்ரேஷனில் வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்தியா அண்ட் ஜப்பான் வந்து ஆல்ரெடி வந்து செகண்ட் அண்ட் தேர்டு வேர்ல்டுலேயே வந்து லார்ஜஸ்ட் ஸ்டீல் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸாக இருக்குது. ஸோ ரெண்டு கண்ட்ரீஸும் என்ன பண்ணுறாங்க, ஒரு கோஆர்டினேஷனாக இருந்து இன்னும் வந்து அதை இன்னும் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்தியா அண்ட் ஜப்பான் ஸ்டீல். செகண்டு சோஷியல் இஷ்யூ, ஸ்வச் அபியான் ஆப். இது வந்து ஆப் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது என்ன ஸ்வச் அபியான் அப்படின்னா, இட் இஸ் அ மொபைல் அப்ளிகேஷன் லான்ச் பை மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். இவங்க தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக எதுக்குன்னா ஜியோ டேக் த டேட்டா ஆஃப் இன்சானிட்டரி லேட்டன்ஸ் அண்ட் மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ். குறிப்பாக இது அந்த கழிவுகளை வந்து மனிதர்கள் வந்து அகற்றுறது அந்த மாதிரி இதில் ஈடுபடுற அந்த ஏரியாஸ் இருக்கக்கூடியதும், அதே போல் இன்சானிட்டரி லேட்ரின்ஸ்னால் குறிப்பாக என்னென்னா டாய்லெட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது மேனுவலி அதை வந்து அகற்றுறது. ஸோ அதுதான் வந்து இன்சானிட்டரி லேட்ரின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ரீஜன்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து அட்ரஸ் பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணுறாங்க. ஸ்வச் அபியான் ஆப் கிரியேட் பண்ணியிருக்காங்க அதுக்காக. அடுத்து தேர்ட் வந்து ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸில் ஃபஸ்ட் வந்து எய்ம்ஸ் வந்து என்ன, குஜராத்தில் வந்து இப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து அடிக்கல் நாட்டியிருக்காரு. எங்கன்னா ராஜ்காட்டில் வந்து வரப்போகுது. ஆல்ரெடி நம்ம நியூஸில் என்ன போச்சு, எய்ம்ஸ் வந்து மதுரையில் இருந்தது, அதுவே வந்து 2 இயர்ஸாக வந்து பெண்டிங்காக இருக்குது, இன்னும் வந்து நாங்கள் இது பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ராஜ்காட்டில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க எய்ம்ஸ் குஜராத்தில். ஸோ செகண்ட் லித்தியம் ரீஃபைனரி. லித்தியம் பேட்டரிஸ் வந்து இப்போது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு எல்லாமே இந்த லித்தியம் பேட்டரிஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. குறிப்பாக சைனாவில் 51% ஆஃப் ரிசர்வ்ஸ் வந்து வேர்ல்டு ரிசர்வ்ஸ் வந்து சைனாவில் இருக்குது லித்தியம் ஸ்டோரேஜ்க்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, குஜராத்தில் வந்து ஒரு ரீஃபைனரி செட் பண்ணுறாங்க. அந்த லித்தியம் ஓர் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து வருது. ஸோ ஒரு ப்ரைவேட் கம்பெனி தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 1000 crores கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அந்த கம்பெனி செட்டப் பண்ணுறதுக்கு. ஸோ லித்தியம் ரீஃபைனரி ஆஃப் இந்தியா டு பி செட்டப் இன் குஜராத். அது வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி தான். லித்தியம் ஓர் வந்து எங்கேருந்து வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வருது. ஸோ 51% வந்து சைனா வந்து பொசஸ் பண்ணியிருக்கு. ஸோ லித்தியம் அண்ட் கோபால்ட் ரொம்ப ரெண்டு இதுவுமே வந்து அந்த பேட்ரிஸ் வந்து தயாரிக்கிறதுக்கு ரொம்ப குரூஷியலான இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் அந்த இது. ஸோ அதில் வந்து 51% வந்து லித்தியம் பார்த்தோம், 62% ஆஃப் கோபால்ட் வந்து சைனாவில் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ நம்ம வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு மூவ் ஆகிட்ருக்கோம். ஸோ அப்படிங்கும்போது அந்த லித்தியம் பேட்டரி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது. அடுத்து ஃபிஃப்த்து வந்து ஈக்கானமி. பெடலந்திரிக்கு இல்லு அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஆந்திர பிரதேஷ். எதுக்குன்னா ஹவுசிங் ஃபார் புவர். ஸோ அந்த ஸ்கீமை பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா பெடலந்திரிக்கு இல்லு அப்படின்றாங்க. ஸோ இது வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸில் எழுதியிருக்கேன். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. இது வந்து என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு. அதே சேம் ஹவுசிங் ஃபார் ஆல் பை 2022 தான் டார்கெட். சம்டைம்ஸ் இந்த இயர் வந்து அதிகமாக கேட்பாங்க, திரும்பி கேட்பாங்க. இதர் இந்த யோஜனா வந்து எதுக்குன்னு கேட்பாங்க, இல்லாட்டினா அது எந்த இயர்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுறது சொல்லி கேட்பாங்க. ஸோ 2022 அண்ட் ஹவுசிங் ஃபார் ஆல். ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராசஸு. இது வந்து ஆந்திர பிரதேஷோட கவர்மெண்ட்டோடது. அடுத்து ஃபசல் ரகத் யோஜனா அப்படிங்கிறது என்னென்னா ஒரு கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் தான் அது. இது வந்து எங்கன்னா ஜார்க்கண்ட் ஸ்டேட்டோடைய அந்த ஸ்டேட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது. இப்போ வந்து பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அப்படிங்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அந்த யோஜனாவை ரீப்ளேஸ் பண்ணி அவங்களுடைய ஓன் இதுவே வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறாங்க. ஸோ ஃபசல் ரகத் யோஜனா அப்படிங்கிறது தான் வந்து ஜார்க்கண்டோடையது அது. ஸோ நைன்த் வந்து பாலிட்டி மத்ராஸா பில். என்னென்னா அசாம் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் த பில் டு கன்வெர்ட் அ ஸ்டேட் ரன் மத்ராஸா
அந்த மதராசா இன்ஸ்டியூட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து ஜென்ரல் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸாக மாற்ற போகிறாங்க. அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்க, அசாம் ரிப்பீலிங் பில் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த பில்ல வந்து என்னென்னா 2 ஆக்ட் வந்து ரிப்பீல் பண்ணுறாங்க. ஒன்று வந்து அசாம் மதராசா எஜுகேஷன் ப்ராவின்சியலைசேஷன் ஆக்ட் 1995 அண்ட் அசாம் மதராசா எஜுகேஷன் ப்ராவின்சியலைசேஷன் ஆஃப் சர்வீசஸ் ஆஃப் எம்ப்ளாயி அண்ட் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் மதராசா எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் ஆக்ட் 2018. ஸோ 1995 ஆக்டையும் 2018 ஆக்டையும் ரிப்பீல் பண்ணுறாங்க. அவ்வளோ டீட்டெயிலாக கேட்க மாட்டாங்க. ஸோ மதராசா பில் வந்து இப்போ ரீசெண்டாக எங்கன்னா அசாம் கவர்மெண்ட் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 10th ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க எங்கே, பூனேல. ஸோ மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி வந்து செட்டப் பண்ண போகிறாங்க பூனேல, பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த அவார்ட்ஸில் AFSCB, அதாவது ஏர்ஃபோர்ஸ் ஸ்போர்ட்ஸ் கண்ட்ரோல் போர்டு, இது வந்து இந்த பாடி வந்து என்னென்னா பெஸ்ட்டு கம்பெனிஸ் ப்ரமோட்டிங் ஸ்போர்ட் வந்து செக்டரில் வந்து வாங்கியிருக்கு. குறிப்பாக எதுனா FICCI. ஸோ இந்த FICCI ரேங்கிங்கில் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ ரேங்கிங் பண்ணியிருந்தாங்க, அதில் வந்து நம்ம ஜென்ரிக்காக எல்லாமே பார்த்துருந்தோம். ஸோ அதில் வந்து இவங்க வந்து எதை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பப்ளிக் செக்டர்ஸ். ஸோ அப்போ ஏர்ஃபோர்ஸ் ஸ்போர்ட்ஸ் கண்ட்ரோல் போர்டு இந்த இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பெஸ்ட்டு கம்பெனி இன் ப்ரமோட்டிங் ஸ்போர்ட்ஸில் பப்ளிக் செக்டர் கேட்டகரியில் வாங்கியிருக்கு. அடுத்து கிரிக்கெட், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நிறையா லிஸ்ட் ஆஃப் வின்னர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் அவார்ட் ஆஃப் டிகேட் அப்படின்னு சொல்லி MS தோனிக்கு கிடச்சிருக்கு. அடுத்து வந்து ICC மென் அவார்டு, அந்த இது ஃபுல்லாக இண்டிவிஜுவல் கேட்டகரி. இதில் பார்த்தலாம் சர் கார்ஃபீல்ட் சோபர்ஸ் அவார்ட் ஃபார் ICC மேல் கிரிக்கெட்டர் ஆஃப் தி டிகேட். ஸோ அதுக்கு வந்து விராட் கோலிக்கு கிடச்சிருக்கு. அடுத்து ODI விராட் கோலிக்கு தான் கிடச்சிருக்கு. இதே வந்து T20 அப்படி அது வந்து ரஷீத் கான் ஆப்கானிஸ்தான். அடுத்து வந்து டெஸ்ட்டுக்கு வந்து ஸ்டீவ் ஸ்மித் ஆஸ்திரேலியா கிடச்சிருக்கு. அடுத்து வந்து ICC மென்ஸ் அசோசியேட் கிரிக்கெட்டர் ஆஃப் த டிகேட் வந்து கைலே குவாய்ட்சர், ஸோ ஸ்காட்லாண்டு சேர்த்தவங்க, அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அடுத்து இதே விமென்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தான். ஏன்னா ஒரு பர்சனே தான் நிறைய அவார்டு வாங்கியிருப்பாங்க. ரச்சல் ஹேகோ ஃப்ளின்ட் அவார்ட் ICC ஃபீமேல் கிரிக்கெட்டர் ஆஃப் த டிகேட். அங்கே எப்படி விராட் கோலி வாங்கியிருந்தாரோ அதே போல் இங்கே வந்து எலிஸ் பெரி அவங்க தான் வாங்கியிருக்காங்க, ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவங்க. அதே போல் ODIயும் சரி T20யும் சரி அதுவும் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. அசோசியேட் கிரிக்கெட்டர் ஆஃப் த டிகேட் வந்து கேத்ரின் பிரைஸ்க்கு வந்து ஸ்காட்லாண்ட் கிடச்சிருக்கு. ஸோ அங்கே வந்து கைலே குவாய்ட்ஸை, இங்கே வந்து கேத்ரின் பிரைஸ்க்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து ஸ்பேஸ் RACS, இது என்னென்னா ரீஜனல் அகாடமிக் சென்டர், இதுதான் RAC ஃபார் ஸ்பேஸ். ஸோ இது வந்து எங்கன்னா வாரணாசி UPயில் செட் பண்ண போகிறாங்க. இது வந்து MOU வந்து யார் ISRO சைன் பண்ணியிருக்கு வித் IIT BHU. IIT என்னது பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி தான் BHUன்னு சொல்கிறாங்க. ஸோ சைன் பண்ணிவிட்டு அங்கே ஒன்று ரீஜனல் அகாடமிக் சென்டர் வந்து ஒன்று செட் பண்ண போகிறாங்க, ISRO வாரணாசி UP. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்கில் நிமோனியாவுக்கு வந்து ஒரு வேக்சின் வந்து இண்டிஜினியஸ்லி ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவில் தயாரிக்கிறாங்க. அது பண்ணியிருக்கிறது யாருன்னா SII. இது ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கு, கோவிஷீல்டுன்னு கொரோனாவுக்கு ஒரு வேக்சின் வந்து அவங்க தயாரிச்சிருக்காங்க, செரம் இன்ஸ்டியூட்டு. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வேக்சின் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க, நிமோகாக்கல் கான்ஜுகேட் வேக்சின் PCV அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நிமோசில் அப்படிங்கிற பிராண்ட் நேமில் அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதான் நிமோசில்ங்கிறதான் பிராண்ட் நேம், அந்த வேக்சினோட பிராண்ட் நேமு. இது இந்தியாவில் இதுதான் ஃபஸ்ட்டு மெடிசன் வந்து வேக்சின் வந்து நிமோனியாவுக்கு வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து கோவேக்ஸுங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய ஒரு இனிஷியேட்டிவ் தான் அது. அதாவது புவர் கண்ட்ரீஸ்க்கு குறிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து வேக்சின்ஸ் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு ஃபண்டு அலோகேட் பண்ணி இது டிஸ்ட்ரிபியூட்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கோவேக்ஸ் அப்படிங்கிறதுல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. சைனாவும் அதில் ஒரு மெம்பராக இருந்தது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அது வந்து யூனிசெஃப் வந்து இன்சார்ஜ் எடுத்திருக்காங்க. அவங்க ஒரு போர்ட்டல் கிரியேட் பண்ணியிருக்காங்க, COVID-19 வேக்சின் மார்க்கெட் டேஷ்போர்ட். ஸோ அப்படிங்கிற போர்ட்டல் கிரியேட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா இந்த வேக்சின்ஸை வந்து அந்த வந்து அந்த கோவேக்ஸ்க்கு மூலிமா வரக்கூடிய அந்த வேக்சின்ஸை எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் அந்த யூனிசெஃப் வந்து பொறுப்பெடுத்து அது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க போர்ட்டல் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த போர்ட்டல் பேர் தான் COVID-19 வேக்சின் மார்க்கெட் டேஷ்போர்ட் அப்படிங்கிறது. அடுத்து சம்பதா ஆப் அப்படிங்கிறது இட் இஸ் அ மொபைல் அப்ளிகேஷன் விச் வில் ப்ரமோட் ஈஸ் ஆஃப் லிவிங் ஃபார் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அர்பன் அஃபேர்ஸ் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கான அவங்களுக்கான ஒரு ஆப்பு தான் அது. ஸோ ரெசிடென்ஷியல் ஆஸ்பெக்டில் அது வந்து கவர் ஆகும். சம்பதா ஆப்பு. அடுத்து வந்து 4th பாருங்கள், நேக்லரியா ஃப்ளவரி. ஸோ இது என்னென்னா இது வந்து ஒரு சிங்கிள் செல்டு அமீபா, ஆல்சோ நோன் அஸ் பிரெயின் ஈட்டிங் அமீபா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு ரேர் இன்ஃபெக்ஷன் வந்து காஸ் பண்ணுவோம் பிரெயினில். PAM அப்படிங்கிறது, PAMனா என்னென்னா ப்ரைமரி அமீபிக் மெனிங்கோ என்செஃபலைட்டிஸ். ஸோ இந்த இது வந்து காஸ் பண்ணும். என்ன ஆகுனா லைக் நம்ம சுவாசிக்கும் பொழுது மூக்கு வழியாக அது போய் அப்படியே போய் பிரெயினை வந்து இது பண்ணியிருப்போம், பொசிஷனுக்கு போயிடுமா. ஸோ அங்கே போயிட்டு இதை என்ன பண்ணணும்னா இந்த PAMங்கிறத வந்து காஸ் பண்ணும் அப்படிங்கிறாங்க. இது வந்து இப்போ என்ன இருக்குது, USA இது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஃப்ரம் சவுத்துலேருந்து நார்த் வேர்ட்ஸ்க்கு மூவ் ஆகிட்டு இருக்கு. இது எப்படி காசு ஆகும், எது காசட்டிவ் ஏஜென்ட் அப்படின்னா குறிப்பாக இந்த அமீபாவில் எதில் அவைலபிலிட்டி ஆகுனா ஃப்ரெஷ் வாட்டர்ஸ், அங்கே தான் வந்து அவைலபிலிட்டியாக இருக்கும். இன்கேஸ் ஸ்விம்மிங் பண்ணும்பொழுது அந்த ஃப்ரெஷ் வாட்டர்ஸில் வந்து அது யூஸ் பண்ணும் பட்சத்தில்
குறிப்பாக வந்து ரிவர்ஸாக இருக்கலாம், லேக் அங்கெல்லாம் பண்ணும்பொழுது இது வந்து ஹியூமன்ஸ்குள்ளே வந்து உள்ளே வந்துடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் பிரெயின் ஈட்டிங் அமீபா. அடுத்து 15th மிஸ்லினியஸு எம்பி டியூரிங் கோவிட். அதாவது என்னென்னா ஒரு லிஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அந்த லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணது யார் அப்படின்னா இட் இஸ் நியூ டெல்லி பேஸ்டு கவர்ன் ஐ சிஸ்டம் அப்படிங்கிறவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. கோவிட் டைமில் ஆக்டிவாக இருந்த, அதாவது அவங்க கான்ஸ்டியூன்சிஸில் ஹெல்ப் பண்ண எம்பிஸோட லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு யார் இருக்காங்கன்னா பிஜேபி உஜ்ஜைனை வந்து ரெப்ரசென்ட் பண்ண அனில் ஃபிரோஜியா. ஸோ இவங்க தான் ஃபஸ்ட்டில் இருக்காங்க. ரெண்டாவது வந்து அடாலா பிரபாகர ரெட்டி ஒய்எஸ்ஆர்சிபி நெல்லூர். அடுத்து வந்து ராகுல் காந்தி அவர்கள் ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், ஸோ வயநாடு. ஸோ அவரோட கான்ஸ்டியூன்சி வயநாடு தான். ஸோ அங்கே வந்து இவங்க தான் வந்து டாப் 3ல இருக்காங்க. அடுத்து மேக்தூத் அவார்ட். ஸோ போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வந்து போஸ்டல் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ்க்காக கொடுக்குறாங்க. ஸோ அதான் மேக்தூத் அவார்டு போஸ்டல் டிபார்ட்மெண்ட் அவங்க எம்ப்ளாயிஸ் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து தேர்டு லார்ஜஸ்ட் பெயிண்டிங். நேஹா சிங் அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். அவங்க வந்து 62.72 மீட்டர் வந்து லென்த்தில் ஃபுல்லாக வந்து ஒரு பெயிண்டிங் ஒன்று வரைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த பெயிண்டிங் பேர் என்னென்னா மோக்ஸ் கவரிக்ஸ் அப்படிங்கிறாங்க பேர். அது வந்து இங்கிலீஷ்லாம் ஃப்ரீ ஆஃப் சால்வேஷன் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ இது வந்து கின்னஸ் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து 58 மீட்டர் தான் இருந்தது. ஸோ 62 மீட்டர் வந்து வரைஞ்சிருக்காங்க. அடுத்து 4th இஸ்ரேல் வந்து வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி அவங்க வந்து இந்த 2020 ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ரெசல்யூஷன்ஸ் வந்து அகேன்ஸ்ட் த கண்ட்ரி வந்து பாஸ் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னா இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. 17 ரெசல்யூஷன்ஸ் வந்து மொத்தம் இந்த வருஷத்தில் மட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் 16th தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு வந்து 38th டிஸ்ட்ரிக்ட் மயிலாடுதுறை வந்து 38th டிஸ்ட்ரிக்டாக உருவாகிருக்கு. சீஃப் மினிஸ்டர் வந்து அதை இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே நியூ ஆஃபீஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மயிலாடுதுறை 38th டிஸ்ட்ரிக்ட். இப்போ மொத்தம் தமிழ்நாட்டில் 38 டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, கேட்க நிறைய வாய்ப்புகள் உண்டு. அடுத்து தபோல்கர் மெமோரியல் அவார்டு. ஸோ டாக்டர் நரேந்திர தபோல்கர் மெமோரியல் அவார்டு வந்து கே வீரமணி அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அவர் யார் அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் திராவிட கழகம். ஸோ அந்த கழகத்தினுடைய பிரசிடென்ட் தான் கே வீரமணி. அவருக்கு வந்து நரேந்திர தபோல்கர் மெமோரியல் அவார்டு கொடுத்துருக்காங்க. இவர் யார் அப்படின்னா இஸ் அ ரேஷனலிஸ்ட், மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு ரேஷனலிஸ்ட் அவர். ஸோ இவர் வந்து இந்த அவார்டை கொடுக்குறது யார் அப்படின்னா யூஎஸ் பேஸ்டு மகாராஷ்டிரா ஃபவுண்டேஷன். இவங்க தான் வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து தேர்ட் வந்து நாராயணசாமி நாயுடு அவார்டு. ஸோ இது வந்து இப்போ சீஃப் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இனாக்ரேட் பண்ணி வச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு அவார்டு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. குறிப்பாக எப்படி அப்படின்னா ஸோ கிவன் டு யாருக்கு அப்படின்னா கிவன் டு ஃபார்மர்ஸ் ஃபார் அப்டைனிங் ஹையஸ்ட் ஈல்ட் ஆஃப் பேடி. ரொம்ப ஹை ப்ரொடக்ஷன் வந்து உருவாக்கக்கூடியவங்க, அப்போ ப்ரொடியூஸ் பண்ணவங்களுக்கு வந்து ரெகக்னைஸ் பண்ணும் விதமாக இந்த அவார்டு கொடுக்குறாங்க. ஏன் நாராயணசுவாமி நாயுடு அப்படின்னா அவர் தான் வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனியனே வந்து உருவாக்குனது அவர் தான் 1973ல். ஸோ அவர் வந்து அவரால் அவரோட நேமில் வந்து சி நாராயணசுவாமி நாயுடு அப்படிங்கிற அவருடைய நேமில் வந்து இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க. சிஸ்டம் ஆஃப் ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன் த்ரூ இந்த எஸ்ஆர்ஐ த்ரூ இந்த சிஸ்டத்தில் வந்து இது பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா இந்த உண்மையில் ஒரு சிஸ்டமைஸ்டு வே அதோட அந்த வீடிங்கெல்லாம் வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் டூல்ஸாக இருக்கட்டும், வாட்டர் வந்து யூசேஜ் வந்து மினிமம் யூசேஜ் வித் மேக்ஸிமம் அவுட்புட்டாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் அது ஒரு செட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் தான் அந்த சிஸ்டம் ஆஃப் ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன் சொல்லுவோம், மெத்தடுன்னு சொல்லுவாங்க, எஸ்ஆர்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மூலயமா ஹை ப்ரொடக்ஷன் ஈல்டு பண்ணக்கூடிய ஒரு ஃபார்மருக்கு வந்து இந்த நாராயணசுவாமி நாயுடு அவார்டுங்கிறத கொடுக்க போகிறாங்க. ஸோ இன்றைக்கி ப்ரீவியஸ் டே குவிஸ் என்ன, இந்தியாஸ் ஃபஸ்ட் டிரைவர்லெஸ் ட்ரெயின் வந்து எந்த மெட்ரோ சிட்டி அப்படின்னா டெல்லி தான். ஸோ அதை நம்ம பார்த்துருந்தோம். பிரைம் மினிஸ்டர் வந்து இனாக்ரேட் பண்ணி வச்சிருக்காரு. அடுத்து இன்றைக்கி என்ன குவிஸ் அப்படின்னா மார்க்எக்ஸ் அப்படிங்கிறது வந்து டெவலப்டு பை விச் ஐஐடி ப்ரொஃபஸர். நம்ம நேற்று பார்த்துருந்தா அந்த மார்க்எக்ஸ் வந்து உருவாக்குறாங்க. அது வந்து நியூட்ரியன்ட், அதாவது ப்ரோட்டீன் வந்து கண்டென்ட் வந்து அது ஃபுல்ஃபில் பண்ணும். அப்புறம் எஸ்டிஜி 2 and 3 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 2 and 3 வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துருந்தோம். ஸோ இதுக்கு வந்து ஐஐடி ப்ரொஃபஸர் ஒருத்தவங்களுக்கு வந்து காவ்யா அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஸருக்கு கிடைச்சது. அவங்க வந்து எந்த ஐஐடி சேர்ந்தவங்க அப்படிங்கிறது மட்டும் எழுதுங்க. ஆன்சர் வந்து ஏ டெல்லி, பி சென்னை, சி மும்பை அண்ட் டி பெங்களூர். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து இது பண்ணுங்கள். தேங்க்யூ.